வணக்கம் ரீதி. மதுரை மாவட்டம் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற கோரி தற்போது திருமங்கலம் முழுவதும் கடையடைப்பு மற்றும் இந்த சுங்கச்சாவடி முன்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது ரீதி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கடந்த 2012ஆம் ஆண்டு டோல்கேட் அமைக்கப்பட்டது. இந்த கப்பலூர் டோல்கேட் உள்ளூர் வாகனங்கள் கட்டமின்றி அனுமதிப்பு தொடர்பாகவும் கப்பலூர் டோல்கேட் வேறு இடத்திற்கு மாற்ற கோரியும் தொடர்ந்து 10 வருடங்களாக பல்வேறு கட்ட போராட்டத்தை அந்த திருமங்கலம் பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் திருமங்கலம் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் சரி வணிகரும் சரி தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் என டோல்கேட் அறிவித்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்றைய தினம் டோல்கேட்டை முற்றுகையிட்டு, அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அவரின் தலைமையில் கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக அன்றைய தினம் மட்டும் 9 மணி நேரமாக சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் உடனடியாக அது பேச்சுவார்த்தை கோட்டாட்சியர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அன்றைய தினம் இருக்கும் சுமூக தீர்வு காணப்படும். தற்போது இந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பை அழைத்து தொடர்ந்து அப்போது இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி, நேற்றைய தினம் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி, எந்த ஒரு உடன்பாடும் எட்டாத நிலையில், ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான குழு மற்றும் அந்த திருமங்கலம் மற்றும் திருமங்கலம் சுற்றியுள்ள வணிகர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். எந்த ஒரு சுமூக எட்டாத நிலையில் கூட இந்த உடன்பாடு ஏனென்றால் தொடர்ந்து அமைச்சர் தரப்பில் 2020ஆம் ஆண்டு எந்த ஒரு நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதன்படியே நீங்கள் செல்லலாம், உங்கள் ஆதார் கார்டை காண்பித்து விட்டு அங்கிருந்து அந்த கிராம மக்கள், அதாவது திருமங்கலம் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் உங்கள் ஆதார் கார்டுகளை காண்பித்து அங்கிருந்து செல்லலாம் என்று அமைச்சர் வாய்மொழியாக தான் தெரிவித்தார். ஆனால் எங்களுக்கு எழுத்துப்பூர்வ கடிதம் வேண்டும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். எழுத்துப்பூர்வமாக கடிதம் மேலிடத்தில் இருந்து, அதாவது சென்னையில் இருந்து தலைமைச் செயலகத்தில் வாங்க வேண்டும், அது லேட் ஆகும் என்று கூறி எடுத்து தொடர்ந்து வணிகர்களும் சரி கிராம மக்களும் சரி நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினமே திருமங்கலம் மற்றும் மதுரை மாவட்டம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. மாபெரும் போராட்டம் திருமங்கலம் மற்றும் இல்லாமல் திருமங்கலம் சுற்றியுள்ள கிராமங்கள் கல்லுப்பட்டி, பேரையூர் உட்பட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் இன்று கடையடைப்பு மற்றும் சுங்கச்சாவடியை முற்றிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக நேற்றைய தினம் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று தினம் அந்த போராட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் ஆதரவு தெரிவித்து இன்றைய போராட்டத்தில் கலந்து கொள்ளப்போவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட காலை 7 மணி முதலே சுங்கச்சாவடி முழுவதும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் தொடர்ந்து கடந்த முறை நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக எந்த ஒரு வாகனங்களும் சுங்கச்சாவடி தாண்டி செல்ல முடியாமல் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற காட்சிகள் தான் இடம்பெற்றன. இந்நிலையில் கடந்த போராட்டத்தை போல இந்த நன்று நடைபெறாமல் இருப்பதற்காக, எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர்ந்து இந்த காலை 7 மணி முதலே காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் DSP ஆய்வாளர் உட்பட உதவி ஆய்வாளர் உட்பட கிட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது சுங்கச்சாவடி முழுவதும் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டுமில்லாமல் திருமங்கலம் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த வணிகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் தற்போது இந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து திருமங்கலம் பகுதியை பொறுத்தவரை தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது.